Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம tenses பத்தி பார்க்கலாம். Tenses என்னதும் grammar rules அதை பத்தி exercise நான் எதையும் சொல்ல போறது இல்ல. Tensesல நம்ம டைமை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்குன்றதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவோம் டுடே, நேத்துக்கு எஸ்டர்டே, நாளைக்கு நம்ம எப்படி சொல்லுவோம் டுமாரோ. அந்த மாதிரி டென்சஸ்ல த்ரீ டென்சஸ்லயும் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி நம்ம டைமை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோன்ற வேர்ட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். Without delay, let's get into the video. Expressions of time. Time நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோன்றத எல்லா டென்சஸ்லயும் பார்க்கலாம். First, let's see the present tense. Present tense formல எப்படி நம்ம டைமை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோன்ற வேர்ட்ஸை பார்க்கலாம். Present tenseனா நிகழ்காலம். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது at present. அதை தான் நம்ம present tense formல சொல்லுவோம். First word today. Todayனா இன்று, இன்னைக்குன்றதை நம்ம todayன்னு சொல்லுவோம். This week. This weekஐ வந்து எப்படி சொல்லுவோம்? இந்த வாரம். Next word now. Nowனா இப்போது. Fourth one as we speak now. அப்படின்னா நாம் இப்போது பேசுவது போல, இப்போ பேசுறது போல எல்லாமே நடக்கட்டும் அப்படின்னு சொல்வீங்கல்ல, அது present tense formல as we speak nowன்னு சொல்லணும். This year. This yearனா இந்த வருடம். At the momentனா இந்த நேரத்தில். These days இந்த நாட்களில். Nowadays அப்படின்னா இப்போதெல்லாம். Next one, at this time. At this timeனா இந்த நேரத்தில். This month இந்த மாதம். Right now அப்படின்னா இப்போதே. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி டைமை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோன்றப்ப இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னா இறந்த காலம். ஒரு செயல் வந்து முடிஞ்சு போனதை நம்ம பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லுவோம். The action which took place in the past. பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி நம்ம டைமை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோன்ற வேர்ட்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம். எஸ்டர்டே. எஸ்டர்டேனா நேற்று. லாஸ்ட் வீக். லாஸ்ட் வீக்னா கடந்த வாரம். நெக்ஸ்ட் ஒன் an hour ago அப்படின்னா ஒரு மணி நேரம் முன்பு, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் இந்த ஒர்க்கை முடிச்சேன்னு சொல்றதுக்கு an hour ago. நெக்ஸ்ட் ஒன் ரீசன்ட்லி. ரீசன்ட்லினா சமீபத்தில். லாஸ்ட் இயர். லாஸ்ட் இயர்னா கடந்த ஆண்டு. நெக்ஸ்ட் ஒன் a little while ago. சிறிது நேரத்திற்கு முன்பு. a little while ago. a long time ago. நீண்ட காலத்திற்கு முன்பு. நம்ம ஸ்டோரிலாம் வரும் இல்லைங்களா, ஸ்டோரி படிக்கிறப்ப இப்படி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே இப்படி தான் வரும். a long time ago அப்படின்னா நீண்ட காலத்திற்கு முன்பு. நெக்ஸ்ட் ஒன் in the past அப்படின்னா கடந்த காலத்தில். in the past. நெக்ஸ்ட் ஒன் this morning அப்படின்னா இன்று காலை. திஸ் மார்னிங்கை எப்படி பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு தான் வந்து ஒரு ஒர்க்கை காலையில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க. அந்த சேம் டேவே ஈவினிங் வந்து சொல்கிறீங்க, திஸ் மார்னிங் ஒன்லி ஐ ஃபினிஷ் மை ஒர்க். இன்னைக்கு காலையில் தான் அந்த ஒர்க்கை நான் முடிச்சேன்றீங்க. ஸோ சேம் டே சொல்கிறீங்க, பட் ஈவினிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க காலையில் அந்த ஒர்க்கை முடிச்சிருக்கீங்க, அந்த ஒர்க்கை முடிச்சாச்சு. ஸோ அப்போ அந்த திஸ் மார்னிங்ன்றது பாஸ்ட் டென்ஸ் ஃபார்மில் தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் மந்த் அப்படின்னா கடந்த மாதம். The day before yesterday அப்படின்னா நேற்று முன்தினம், முந்தா நாள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதான் the day before yesterday. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ற டைமை எக்ஸ்பிரஸ் பண்ற வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ்னா எதிர்காலம். நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி டைமை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோன்ற வேர்ட்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டுமாரோ. டுமாரோனா நாளை. நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக்னா அடுத்த வாரம். in an hour அப்படின்னா ஒரு மணி நேரத்தில். ஒரு மணி நேரத்தில் இந்த ஒர்க்கை நான் முடிச்சிருவேன்றீங்க, அப்போ in an hour I'll finish my work அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் soon. soonனா விரைவில். in the future எதிர்காலத்தில். eventually. eventuallyனா இறுதியில்னு அர்த்தம். நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னா அடுத்த மாதம். நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருடம். The day after tomorrow அப்படின்னா நாளை மறுநாள். நெக்ஸ்ட் ஒன் by next week அப்படின்னா அடுத்த வாரத்திற்குள். in 2 days இரண்டு நாட்களுக்குள். by the end of this year அப்படின்னா இந்த ஆண்டு இறுதிக்குள். இந்த ஆண்டு இறுதிக்குள். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த த்ரீ டென்சஸ்லையும் எப்படி நம்ம டைமை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோன்ற வேர்ட்ஸை தான் பார்த்தோம். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.